guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இமேஜ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட பிளெண்ட் பண்ணி தான் guys பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சப்ஜெக்டை பார்த்து நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்ஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லாம் கரெக்டாக இல்லை. இப்போ முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் கலர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சாலிட் கலர் பார்த்தீங்கன்னா அந்த 50% க்ரியேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அது எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 747474. இப்போ அந்த கலர் ஓகே கொடுத்துட்டு அந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஓவர்லே கொடுத்துருங்க. இப்போ அந்த லேயரை போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஹைலைட்ஸ் கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஹைலைட்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதில் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த லேயரை கீழே ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக மேட்ச் ஆகலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ரொம்ப இருக்குது. அதெல்லாம் டார்க் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்து மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் மாஸ்க் இப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஒயிட் கலரில் வச்சுட்டு கிளிப்பிங் மாஸ்கில் இதை ஆட் பண்ணிவிட்டுருங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அதே மேலே கிளிக் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்னஸ் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கூட்டி பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸை கூட்டிக்கிறேன். கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேசாக அப்படி ப்ரஷ் பண்ணணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி டார்க்காக வரும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்தாச்சு. இன்னும் கூட ப்ரஷ் சைஸை ஃபுல்லாக பாதி சைஸ் கூட்டிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ரொம்ப இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மேட்ச் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ தீமில் இருக்குது. கர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ சேனல் நெகட்டிவ் சைடு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோ ஆகும். ப்ளூவோட ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சைடு ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லோ தீம் இருக்கும். இப்போ இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மேட்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். இந்த லேயரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசைட் பண்ணிட்டு இந்த லேயரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டிக்கிறேன். இப்போ இந்த ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா லேசாக மேலே ஏற்றி விட்டு இந்த சைடு ட்ராக் பண்ணிவிட்டுனா ஓரளவு மேட்ச் ஆகுது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இன்னும் மேட்ச் ஆகலை. இந்த கலரைஸ் லேயரை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த லேயர்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த லேயருக்கு பார்த்து கிளிப்பிங் மாஸ்கை எடுத்து விட்ருங்க. இப்போ அந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸ் வரும். இன்னும் கொஞ்சம் ஹைலைட்ஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் கிரியேட் ஆகுது. கிளிப்பிங் மாஸ்க் ஆன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் மேலே அப்புறம் கூட்டிக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தெரிஞ்சிருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஹைட் பண்ணிவிட்டு இந்த லேயர் கீழே போட்டு எல்லா லேயர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான லுக்கில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கம்போஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம லைஹெடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
apart.